உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். அரியலூர் மாவட்டம் செந்துறை தனியார் திருமண மண்டபத்தில் விசிகாவின் சார்பில் நகராட்சி பேரூராட்சி தலைவருக்கான விருப்பமனு பெறப்படும் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் செல்வன் நம்பி தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர்கள் இலக்கியதாசன், மருதவாடன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சுதாகரன் முன்னிலை வகித்தனர். மாநில தேர்தல் பணிக்குழு மாநில துணை செயலாளர் தனகோடி, சிபி ராஜா உள்ளிட்ட நகராட்சி பேரூராட்சி தேர்தலில் போட்டியிட விருப்பமனு கொடுத்த தோழர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தேர்தலுக்கான விருப்ப மனு பெறப்பட்டது 1ஆம் தேதி. அதன் அடிப்படையில் இன்று 11ஆம் தேதி கேட்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட அளவிலான பேரூராட்சி உடையார்பாளையம், நகராட்சி அரியலூர், நகராட்சி ஜெயங்கொண்டம், உடையார்பாளையம் பேரூராட்சி 4 நகராட்சி பேரூராட்சிக்கு இன்றைக்கு விருப்ப மனு பெறப்பட்டு அதன் அடிப்படையில் அனைத்து விருப்ப மனு பெறப்பட்டவர்கள் மீது கேட்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட நிர்வாகம், கேட்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தில் சிறப்பாக விடுதலை சிறுத்தை கட்சி மாபெரும் வெற்றியை திராவிட முன்னேற்றங்களுடைய கூட்டணியில் வெற்றி பெற வேண்டுமென ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடலூர் தேவனம்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்த மீனவர் சமுதாய நிர்வாகிகள் விசிகாவின் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ப. தாமரை செல்வன் அவர்களை சந்தித்தனர். இந்த நிகழ்ச்சியில் தேவனம்பட்டினம் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி உள்ளிட்ட கிராம முக்கியஸ்தர்கள் பங்கேற்றனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மீனவர் சமுதாய மக்களின் பிரச்சினைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் விசிகாவின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை நேரில் சந்தித்து அவர்களின் பிரச்சினைகளை முறையிடுவது என்று முடிவு செய்யப்பட்டது. பழனியில் ஆயக்குடி பேரூர் விசிகாவின் பேரூர் செயலாளர் பிரபு என்கிற இளமதி இல்ல காதணி விழாவிற்கு வருகை தந்த விசிகாவின் தலைமை நிலைய முதன்மை செயலாளர் பாவரசு தலைமையில் பழனி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனுவை தலைமை நிலைய செயலாளர் பாவரசிடம் கட்சி தொண்டர்கள் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து கட்சி பொறுப்பாளர்கள் கட்சி நிலைப்பாடுகள் பற்றியும் செயல்பாடுகள் பற்றி பல்வேறு கருத்துக்களை தலைமை நிலைய செயலாளருடன் பகிர்ந்து கொண்டனர். இந்நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் பாவேந்தன், மாவட்ட இளைஞர் எழுச்சி பாசறை அமைப்பாளர் வாஞ்சிநாதன், ஒன்றிய செயலாளர் ஜெயசீலன், நகர செயலாளர் மணவாளன், தொகுதி செயலாளர் துரை முத்தராசு, நகர பொருளாளர் தமிழண்ணன், நகர துணை செயலாளர் மணிமுத்து மற்றும் கட்சி தொண்டர்கள் வாய்க்கால் வளவன், இளையதுரை, மணிமுத்து, சிஐடி மணி, போர்க்கொடி ஏந்தி, அறிவழகன், கார்த்தி, செந்தமிழரசு, பிரதீப், கார்த்தி, மாரிமுத்து, செந்தில், வேலுச்சாமி, மணிகண்டன் உள்ளிட்ட கட்சி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு தலைமை நிலைய செயலாளரிடம் தங்கள் வேட்பு மனுக்களை கொடுத்தனர். விடுதலை சிறுத்தைகளுடைய நகர செயலாளர் தம்பி என்ற இளமதி அவருடைய இல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அவையில் பங்கேற்பதற்காக அழைப்பு கொடுத்த நிலையில் இன்று பழனி நகராட்சி தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு சுமார் 15க்கும் மேற்பட்ட தோழர்கள் விருப்ப மனு அளித்திருக்கிறார்கள். அதுபோல் ஆயக்குடி பேரூராட்சியில் 4க்கும் மேற்பட்ட பேரூராட்சி வார்டுகளை போட்டியிடுவதற்காக விருப்ப மனு கொடுத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் எழுச்சி தலைவர் சார்பில் மாநகராட்சி தேர்தல் போட்டியில் விருப்ப மனு அளித்த தோழர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
கடலூர் மாவட்டத்திற்கு வருகை தந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை உளுந்தூர்பேட்டை டோல்கேட் அருகே விசிகாவின் சார்பில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ப. தாமரை செல்வன் தலைமையில் வரவேற்றார்கள். அந்த நேரத்தில் எழுச்சி தமிழர் அவர்களை கைபேசியில் செல்ஃபி எடுத்து அசத்தினார். இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் பாலகிருஷ்ணன், திருமலை, அன்பரசன், செந்தில்குமார், கடலூர் நகர செயலாளர் செந்தில், நெல்லிக்குப்பம் நகர செயலாளர் புலிகொடியன், நெய்வேலி நகர துணை செயலாளர் குழந்தைராஜ் மற்றும் நிர்வாகிகள் அருள்தாஸ், கந்தவேல், பாலமுருகன், தமிழ், விக்கி, கோபால், அருண் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினரும் விசிகாவின் பொதுச் செயலாளருமான சிந்தனை செல்வன் பிறந்தநாள் விழா விசிகா சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு காட்டுமன்னார் கோவில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு விசிகா சார்பில் உணவுப் பொருட்கள் வழங்கி சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சி நகர செயலாளர் நாகராஜன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் விவசாய பாதுகாப்பு சங்க மாநில செயலாளர் பசுமை வளவன், ஆண்டனி சிங், தொகுதி துணை செயலாளர் சக்திவேல் ராவணன், ஒன்றிய துணை செயலாளர் இளந்தமிழன், மாயவன், வானமா தேவி ராஜா, தாபு, வினோத், தர்மா, ரவீந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் இம்மாத இறுதிக்குள் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் நடத்த தமிழக அரசு சார்பிலும் தமிழக தேர்தல் ஆணையம் சார்பிலும் ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சேலம் மாநகராட்சி தேர்தலில் உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட விருப்பம் தெரிவித்து விசிகாவினர் சேலம் மாநகர மாவட்ட செயலாளர் ஜெயச்சந்திரன் அவரிடம் விருப்ப மனுக்களை அளித்து வருகின்றனர். இதில் சேலம் மாநகராட்சி 40வது வார்டு உறுப்பினர் பதவியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து விசிகாவின் சேலம் மாநகர மாவட்ட துணை செயலாளர் கி. காயத்ரி விருப்ப மனு வழங்கினார். இந்த வேட்புமனு முகாமில் சேலம் மாநகர மாவட்ட செயலாளர் ஜெயச்சந்திரன், வேலு நாயக்கர், 35வது டிவிஷன் செயலாளர் சிலம்பரசன், குணா, மதி, வசந்த் என்கிற தம்பி உள்ளிட்ட விசிகாவினர் உடன் இருந்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கமலாபுரம் ஏர்போர்ட் காலனி பகுதியில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலையை சில மர்ம நபர்களால் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து விசிகாவின் சார்பில் சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சேலம் மாவட்ட காவல்துறையும் வருவாய்த்துறையும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையில் புரட்சியாளரின் சிலையை சேதப்படுத்திய சமூக விரோதிகளை கைது செய்ய கோரியும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட வேண்டும் எனவும் சேதப்படுத்தப்பட்ட சிலையை மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும் போன்ற 3 கோரிக்கைகளை வைத்தார்கள். இந்த கோரிக்கைகளை வருவாய்த்துறையும் காவல்துறையும் ஏற்று நிறைவேற்றி வருகிறார்கள். மேலும் புரட்சியாளரின் சிலையை சேதப்படுத்திய 2 நபர்களை காவல்துறையினர் பிடித்துள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தைக்கு மாவட்ட செயலாளர் வசந்த் தலைமை தாங்கினார். இதில் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் கு. ஆறுமுகம், மாநில துணை செயலாளர் கரிகாலன், நா. தமிழ் வளவன், நல்லுசாமி, வேல்பாண்டியன், கிருஷ்ணன், காந்தி, அம்பேத்கர், முகாம் நிர்வாகிகள் முருகன், வெங்கடேஷ், ரகுபதி, மாயக்கண்ணன், லட்சுமணன், விக்னேஷ், மதியழகன், பன்னீர் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் சாமுராய் குரு, வழக்கறிஞர் சசிகுமார், கோபி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள் அனைவரும் சாலை மறியலில் தர்ணா செய்தனுடைய பேச்சுவார்த்தையில் சேலம் மாவட்டத்துடைய காவல்துறை, வருவாய்த்துறை, ஓமலூர் வருவாய்த்துறை உறுதியளித்தின் பேரில் சேதப்படுத்திய சிலையின் கையை இப்பொழுது சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். கேமராவை வைக்க சொன்னோம், கோரிக்கை கொடுத்தோம், அதையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். தூண்டிவிட்டு காவல்துறையை பொதுமக்களுக்கும் இடைஞ்சலை உண்டாக்குவதாக இன்று தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை வன்மையாக தமிழக அரசு, காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த கடலாடி பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டு இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடிக்கம்பத்தில் இருந்து கொடியை அறுத்து தீ வைத்து கொளுத்திய சாதி வெறியர்களை கைது செய்ய வலியுறுத்தி விசிகா திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பு. செல்வம் அவர்களின் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட விசிகாவினர் செங்கம்போலூர் தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரம் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலூர் உட்கோட்டை காவல்துறை கண்காணிப்பாளர் அறிவழகன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகியிடம் கொடி கம்பத்தில் இருந்த கொடியை தீவத்து கொளுத்திய மர்ம நபரை ஒரு நாட்களுக்குள் கண்டுபிடித்து வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்வதாக கூறியதன் அடிப்படையில் விசிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சாலை மறியலை கைவிட்டனர். இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு ஒன்றிய செயலாளர் சோராஜா, மாநில விவசாய துணை செயலாளர் சின்னையன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் புரட்சி வளவன், மாவட்ட துணை செயலாளர் ராஜேந்திரன், புதுப்பாளையம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் காஞ்சி சிவா, ஆவணமைய துணை அமைப்பாளர் தேவசரவணன், மாவட்ட வழக்கறிஞர் அமைப்பாளர் காந்தி, தொண்டரணி துணை அமைப்பாளர் பாட்சா ஏழுமலை, கலசப்பாக்கம் தொகுதி அமைப்பாளர் குலோத்துங்கன், ஒன்றிய துணை செயலாளர் ஜெயபிரகாஷ், புதுப்பாளையம் நகர நிர்வாகி வெங்கடேசன், மேலும் கட்சி நிர்வாகிகள் சக்திவேல், கோவிந்தன், சரவணன், சுரேஷ், அன்னக்கிளி, பாண்டியன், இயேசு, செங்குட்டுவன், ராமையா, ஆனந்த் பாபு, கோபிநாத், சிற்றரசு, ஸ்ரீராம், மூர்த்தி, படவிட்டான், முருகன், சோலைமணி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சாலை மறியலில் ஈடுபட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியை தீயிட்டு கொளுத்திய சமூக விரோதியை கைது செய்ய வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். வடக்கு மாவட்டம் கலசப்பாக்கம் மேற்கு ஒன்றியத்தில் உள்ள கடலாடி பேருந்து நிலையத்தில் இருந்த விடுதலை சிறுத்தைகளின் கொடிமரத்தில் உள்ள கொடியை அறுத்து தீயிட்டு கொளுத்தியிருக்கிறார்கள். அந்த வன்முறை கும்பலை, சமூக விரோத கும்பலை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று போலூர் செங்கம் நெடுஞ்சாலையில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக மாபெரும் சாலை மறியல் நடைபெற்றது. காவல்துறை இன்று ஒரு நாள் அவகாசம் கேட்டிருக்கிறார்கள். அந்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்வதாக காவல்துறை உறுதியளித்திருக்கிறார்கள். வேலூர் மாவட்டம் சோழவரம் ஆதிதிராவிடர் காலனி பகுதியில் குடித்தண்ணீர் தேக்கு தொட்டி, சிமெண்ட் சாலைகள், தெரு மின் விளக்கு, குடிநீர் குழாய் பைப்லைன், சமுதாய நலக்கூடம், உயர்மின் கோபுர விளக்கு போன்ற அடிப்படை வசதிகளை செய்ய வேண்டி எழுச்சி தமிழரின் ஆணைக்கிணங்கி தொகுதி செயலாளர் கோட்டு என்கிற கோவேந்தன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கனியம்பாடி ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் தலைமையில் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மனு அளிக்கப்பட்டது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட துணை அமைப்பாளர் கண்ணதாசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி கனியம்பாடி ஒன்றிய பொருளாளர் நடராஜ், துணை செயலாளர் பிரபு, துணை அமைப்பாளர் சிம்பு, அரவிந்தன், சாலமன், கிருஷ்ணமூர்த்தி, கிரண், ராஜாராம், சரத்குமார், ஆகாஷ் மற்றும் ஊர் இளைஞர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தில் ஏற்பட்ட விமான விபத்தில் மறைந்த இந்திய ராணுவத்தின் முப்படை தளபதி பிபின் ராவத் மற்றும் அவருடன் உயிர்நீத்த ராணுவ வீரர்களுக்கு ராணிப்பேட்டை மாவட்ட நகர விசிகாவின் சார்பில் வீர வணக்கம் செலுத்தி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை விசிக நகர செயலாளர் ராஜசேகர் தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் 180க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி தங்களை ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் குண்டா சார்லஸ் முன்னிலையில் தங்களை விசிகாவில் இணைத்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் கட்சியின் சால்வை அணிவித்து குண்டா சார்லஸ் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். பின்னர் மாவட்ட துணை செயலாளர் தமிழ், அரக்கோணம் பாராளுமன்ற துணை செயலாளர் ரமேஷ் கண்ணா, ராணிப்பேட்டை தொகுதி செயலாளர் ராஜா, மாநில பொறுப்பாளர்கள் சேகர், ராமச்சந்திரன், அருள், ஈஸ்வரன், நகர பொறுப்பாளர்கள் ஹரி, சுரேஷ், தொகுதி துணை செயலாளர்கள் சுரேஷ், பிரபுதாஸ், ராஜு, நகர்ப்புற உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளர்கள், நகர பொறுப்பாளர்கள், வட்ட செயலாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,